ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் முரளிகிருஷ்ணன், எஜுகேஷன் கன்சல்டன்ட். இந்த பாமாத்தோ சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோச்சிமின் சிட்டி இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து சவுத் சைடு ஒரு 350 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வரணும். அதே மாதிரி தனாங்லேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே டாக்லாக் அப்படிங்கிற ப்ரொவின்ஸ்க்கு இதுதான் வந்து கேபிட்டல் சிட்டி. இந்த பாமாத்தோ பார்த்தீங்க அப்படின்னா காஃபிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி இவங்க ஃப்ரெஞ்சு காலனியாக இருக்கும்போது ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து இந்த பாமாத்தோ சிட்டியை தான் வந்து கேபிட்டலாக ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வியட்நாம் வாரில் வியட்நாம் சுதந்திரம் அடையிறதுக்கு இந்த சிட்டி வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அது மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக இந்த சிட்டியோட ரோல் வந்து ரொம்ப அதிகம் வியட்நாமுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஃபி ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு நம்ம வந்து வியட்நாமில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஹைலாண்ட்ஸ் காஃபி அப்படிங்கிற காஃபி ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊரில் எப்படி காஃபி டே இதெல்லாம் இருக்கோ அது மாதிரி ஹைலாண்ட்ஸ் காஃபி வந்து வியட்நாமில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அது எங்கேருந்து அதோட ஆரிஜின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்லாக் ப்ரொவின்ஸில் இந்த பாமாத்தோவில் தான் இருக்குங்க. இந்த சிட்டியோட கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மரில் ரொம்ப அதிகபட்சமாக 38-39 வரைக்கும் வரும். வின்டரில் 11 வரைக்கும் வரலாங்க. இதுதான் இதோட கிளைமேட். வெதர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் கம்பேர் பண்ணணும். இதோட லேண்ட்ஸ்கேப்பு அதே மாதிரி இந்த வெதர்லாம் இந்தியாவில் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம மைசூர் டிஸ்ட்ரிக்ட், நம்ம கூர்கு, சிமோகா இதெல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த பாமாத்தோ. இந்த டாக்லாக் ப்ரொவின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன், நம்ம வந்து மெடிசன் படிக்க வரோம் அப்படின்னா நமக்கு பாப்புலேஷன் ரொம்ப முக்கியம். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இதோட பாப்புலேஷனுங்கிறது 19,50,000. அதே மாதிரி இந்த பாமாத்தோ சிட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா தோராயமாக 2023 சர்வே படி 4,00,000 பேர் வந்து இந்த சிட்டியில் மட்டும் இருக்காங்க. ஸோ இது ஹைலி டென்ஸ்லி பாப்புலேட்டட் சிட்டி தான். நமக்கு போதுமான அளவுக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க. அதுக்காக தான் இந்த பாப்புலேஷனை பற்றி நான் சொல்கிறேன். இந்த பாமாத்தோ யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 ஹெக்டாரில் வந்து இந்த யூனிவர்சிட்டியோட லேண்ட் இருக்குது. இதில் 4 பில்டிங்ஸ் வந்து மேஜராக 4 பிளாக்ஸ் இருக்குது. இதில் இந்த 4 பிளாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு மேஜர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 50க்கு மேலே லேப் வச்சுருக்காங்க. இதுதான் இந்த யூனிவர்சிட்டியோட பில்டிங்ஸ் பற்றியான ஒரு ஓவர்வியூ. இப்போ நம்ம நேராக பார்த்துட்டு இருக்கிறது தான் யூனிவர்சிட்டியோட மெயின் பில்டிங், அதாவது அட்மின் பிளாக் அங்கே தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பாமாத்தோ யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இவங்க ஸ்பெஷலி கியூரேட்டட் கரிக்குலமாக எம்பிபிஎஸ் கூட ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. இங்கே குவாலிஃபிகேஷன் டைட்டில் அப்படிங்கிறது எம்டி, டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியட்நாமீஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே தியரிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை விட ரொம்ப அதிகமாக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவங்க கரிக்குலம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 65-70% வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது 6 இயர்ஸு. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WDAMSல வந்து லிஃப்ட் அவுட் ஆகிருக்காங்க. ஃபாய்மர் அந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்கேஸ் இங்கே படித்த ஸ்டூடெண்ட் நாளைக்கு USMLE, UKMLA அல்லது ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சிலோட எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. I said 23